மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக வெளியில் பார்க்கும் பொழுது மிகவும் உறுதியானவர்களாகவும் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்களாகவும் அனைவரின் முன்னாடியும் இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தாங்க நீங்க இருப்பீங்க. ஆனால் உங்களின் ஆழ் மனதிற்குள் ஓடக்கூடிய அந்த இரட்டை மனநிலை உங்களுக்குள்ள ஏற்படுத்திய உள்மன சண்டைகள் மிகவும் ஆழமானவையாக உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா, இது சரியா அல்லது அது சரியா என்ற இரண்டு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே மோதிக்கொண்டே தான் இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் மோதிக்கொண்டு தேவையில்லாத மன பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். எது சரி என்று தீர்மானிக்க முடியாத ஒரு விசித்திரமான குழப்பத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். உங்களின் அதீத எச்சரிக்கைக்கான உணர்வு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தவறு நடந்துவிடக்கூடாது என்று நீங்கள் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதால் அதுவே ஒரு மாபெரும் மன போராட்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் மாறிவிடவோ ஆரம்பிக்கும். இந்த உள்மன சண்டைகளின் விளைவாக உங்களின் பிரகாசமான சிரிப்புக்கு பின்னால் ஒரு கடுமையான ஒரு சோர்வானது இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வாழ்க்கைக்குள்ளேயும் ஒளிந்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் எல்லோரோடும் இயல்பாக சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு விதமான தனிமையும், எப்போதும் பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு தீராத வெறுமையும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டேதான் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருக்கும். நாம் யாருக்காக இவ்வளவு உழைக்கிறோம், நமக்கென்று உண்மையாக இருக்க இங்க யார் இருக்கிறார்கள் என்ற ஆழ்மன கேள்விதான் இந்த ஒரு வெறுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். உங்களுடைய இத்தனை மனவேதனைகளுக்கும் இத்தனை நாட்கள் மிக பெரிய அளவுக்கு உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் காரணமாக இருந்திருப்பார்கள். நீங்கள் கண்மூடித்தனமாக வைத்த நம்பிக்கைக்கு கிடைத்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்திருக்கும். நெருக்கமானவர்களாலும் நீங்கள் உயிராக நம்பியவர்களாலும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட மனக்காயங்கள் சாதாரணமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கப் போவது கிடையாது. உங்களின் நல்ல குணத்தை பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒதுக்கி தள்ளிய மனிதர்களால் உங்களுடைய நெஞ்சை சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்கும் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஒரு நிலை கூட நீண்ட நாள் நிலைக்காமல் இன்று நன்றாக இருந்தால் நாளை தலைகீழாக மாறும் விசித்திரமான சுழற்சிக்கு காரணம் காலச்சக்கரத்தின் ஒரு மந்தமான நகர்வாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் எல்லா நாட்களுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களின் அத்தனை முயற்சிகளுக்கும் உடனடியான பலனானது கிடைக்காமல் போனது உங்களை நிலை தடுமாற இதுவரைக்கும் செய்திருக்கும். நாம் எவ்வளவு உழைத்தோம், ஆனால் இன்னும் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையானது இருக்கிறது என்ற ஆதங்கம் உங்களை இன்னமும் வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக உங்களுக்குள்ள நீங்கள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதனுடைய விளைவாக நீங்கள் எடுத்த சில திடீர் முடிவுகளும் உங்களை மேலும் மேலும் பல பிரச்சனைகளில் கொண்டு போய் முடித்திருக்கும். நீண்ட நாட்கள் பொறுத்து பார்த்துவிட்டு பொறுமையின் எல்லையானது கடந்து நீங்கள் திடீரென்று ஆத்திரத்திலோ அல்லது விரக்தியிலோ எடுத்த சில முடிவுகள் உங்களின் வாழ்க்கை பாதையை நிச்சயமாக மாற்றி சில எதிர்மறையான விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நேரம் சரியாக அமையாத நிலையால் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் தடைகளுக்கும் ஏராளமான சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். எல்லாத்தையுமே விட பல தருணங்களில் உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இந்த மனிதரை நம்பாதே, இந்த காரியத்தில் இறங்காதே என்று உங்களுடைய மனது சொன்னதை நீங்கள் கேட்காமல் புறக்கணித்ததால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடாத பல பெரிய பிரச்சனைகளையும் இழப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமா ஏற்படவோ ஆரம்பித்திருக்கும். இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை தெரிவியுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நான் ஏதாவது உங்களை பற்றி தவறாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு முதல் இத்தனை காலம் உங்களுடைய திறமைகளும் புத்திசாலித்தனமும் மதிக்கப்படாமல் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய உழைப்பிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் ஏற்ற மாபெரும் அங்கீகாரமும் வெற்றியும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடவோ ஆரம்பிக்கும். உங்களின் புதிய சிந்தனைகள் யாவும் மாபெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த மாபெரும் வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பாங்க. அவர்கள் விலகி விடுகிறார்களே என்று யாரையும் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் உங்களை ஏமாற்றியதே அவர்களுக்கு போதுமானது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது என்பது கிடையாது. உங்களுக்கு உண்மையான பக்கபலமாக இருக்கக்கூடிய உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சரியான மனிதர்கள் மற்றும் புதிய தொடர்புகள் உங்களை தேடியும் வந்துவிடும். இந்த மனிதர்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையவை அழகாக மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் அனுபவித்த அத்தனை ஏற்றத்தாழ்வுகளும் முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்கும். பணம் வருவதில் ஒரு சீரான முன்னேற்றமும் வருமானமும் எப்போதுமே உங்களுக்கு நிலைத்து கொண்டேதாங்க இருக்கும். படியான ஒரு நிரந்தரமான வழியும் உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். நாள்பட்ட கடன்கள் யாவும் பனி போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விலக ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அடையவும் ஆரம்பிப்பீங்க. அந்த மிகுந்த மகிழ்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டும் அதன்படி தெரிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நிதி நிலைமை முன்பை விட வலுவான ஒரு நிலைமைக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். தொழில் அல்லது பணித்துறையை மாற்றிக்கொள்வதற்கான திட்டங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் ஆளாக்கவும் படுவீர்கள். குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். மாலையில் ஒரு புனித தலத்திற்கு செல்ல திட்டமிடக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையுடன் நீங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிர்பாராத வாகன பழுதுகள் காரணமாக செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக மட்டுமே தாங்க நடக்கவும் ஆரம்பிக்கும். திடீர் பணவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். அதனை பார்த்து நீங்கள் எதற்குமே பிரச்சனைகளுக்கும் ஆளாகக்கூடாது. எதிர்பாராத சில அலைச்சல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டாலும் இறுதியில் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாகவும் தடைகளாகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய மன அமைதிக்கு நல்ல ஒரு வழிவகுக்கக்கூடிய நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ரகசியங்களை பாதுகாப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியில் போய்விட்டு நீங்கள் ரகசியங்களை கூறினால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இன்சூரன்ஸ் அல்லது வரி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்தி வந்தால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் மாற்றங்களை குறித்து சிந்திக்கவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை கொஞ்சம் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதாக மாறிவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரகசியங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த மாற்றங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாகவும் தடைகளாகவும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்களுடைய மன அமைதிக்கு நல்ல ஒரு வழிவகுக்கக்கூடிய நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ரகசியங்களை பாதுகாப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியில் போய்விட்டு நீங்கள் ரகசியங்களை கூறினால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இன்சூரன்ஸ் அல்லது வரி தொடர்பான விஷயங்களில் கவனத்தை நீங்கள் செலுத்தி வந்தால் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைத்துவிடும். உத்தியோகத்தில் மாற்றங்களை குறித்து சிந்திக்கவும் ஆரம்பிப்பீங்க.
மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை கொஞ்சம் தவிர்த்தால் உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லதாக மாறிவிடும். மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரகசியங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த